கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வாரத்திலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவுடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா ஆசீர்வதிப்பாராக. உங்க எல்லாருக்கும் கடைசியில நான் ஜெபிப்பேன். ஏசப்பா எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வாங்க. இன்றைய தினத்திலும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை சங்கீதம் 145:19. Psalms 145:19. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். இந்த காலை நேரத்தில் நீங்கள் பிரச்சனையோடு கூட போராட்டத்தோடு கூட வேதனையோடு கூட வந்திருக்கலாம். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, உங்களுடைய எல்லா பிரச்சனைகள், எல்லா போராட்டங்கள், எல்லா வருத்தங்கள் எல்லாவற்றையும் இந்த புதிய வாரத்தில் அப்பா நீக்கி போட்டு உங்கள் எல்லாரையும் அப்பா அபிரதமாக ஆசீர்வதிக்க போகிறார். எல்லா தடைகள் உடைப்படும், எல்லா கோணலானவைகள் செவையாக்கப்படும். நீங்கள் என்னென்ன காரியங்கள் நடக்கவில்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்தில் அப்பா நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். இங்க 4 காரியத்தை அப்பா கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஒவ்வொன்றாக உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். இங்க முதலாவது பார்க்கலாம், உங்களுடைய விருப்பத்தின்படி அப்பா செய்வேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை இல்ல? அப்பா உங்க விருப்பத்தின்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 20:4. Psalms 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு சொல்றாங்க, உங்க மன விருப்பத்தின்படி நடக்கும். நீங்க பிரச்சனை போராட்டத்துல கடந்து செல்லலாம். எனக்கு அது நடக்கலையே, இது நடக்கலையே, இந்த ஆசீர்வாதம் வரலையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உங்கள் மன விருப்பத்தின்படி தந்தருளி உங்கள் ஆலோசனைகள் எல்லாம் அப்பா நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 37:4. Psalms 37:4. கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாயிரு. அப்பா சொல்றாங்க, அப்பா கிட்ட மன மகிழ்ச்சியாயிருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த காலத்துல அப்பா சொல்றாங்க, நீங்க எந்த காரியத்திலும் முறுமுறுக்காதீங்க. எனக்கு அது நடக்கல, இது நடக்கல என்று சொல்லி நீங்க எதை குறிச்சும் முறுமுறுக்க வேண்டாம். அந்த முறுமுறுக்கிறதெல்லாம் தூர எறிந்து விட்டு அப்பா கிட்ட மன மகிழ்ச்சியா இருங்க. அப்பா இந்த காலை நேரத்துல சொல்றாங்க, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அருள் செய்வேன் என்று சொல்லுகிறார். 2வதாக பார்க்கலாம், அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு. அப்போ உங்க கூப்பிடுதலை கேட்கிற தேவனாக இருக்கிறாங்க. சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்றாங்க. நீங்க ஆபத்து காலத்துல அப்பாவை நோக்கி கூப்பிடுறீங்க. அதான் அப்பா சொல்றாங்க, உங்க கூப்பிடுதலை நான் கேட்கிறேன் என்று சொல்லுகிறேன். உங்களுடைய எல்லா கூப்பிடுதலையும் அப்பா கேட்டு இன்னைக்கு உங்களுக்கு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்ல. அதுவும் சாதாரணமாக அல்ல, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அடுத்து சங்கீதம் 34:17. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் அவனை நீங்களாக்கி விடுகிறார். இன்று அப்போ உங்களுடைய கூப்பிடுதலை கேட்டு உங்களுடைய எல்லா உபத்திரவங்கள், எல்லா போராட்டங்கள், எல்லா வேதனைகள், வருத்தங்கள் எல்லாவற்றிலிருந்து இந்த காலை நேரத்துல நான் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றிலிருந்து அப்பா உங்களை விடுவிப்பாங்க. 3வது, அவர்களை ரட்சிக்கிறார். அவர் ரட்சிக்கிற தேவன். இன்னைக்கு எனக்கு ரட்சிப்பு வேணும்னு தான் எல்லா மக்களும் காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலர் நான் முக்தி அடையணும்னுவாங்க, சிலர் பாத்தீங்கன்னா நான் சொர்க்கத்துக்கு போகணும்னுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் சொல்லுவாங்க. எல்லாம் டோட்டலா ஒரே இடம் தான் வந்து நிற்கும், ரட்சிப்பு. உலகத்துல பார்த்தா மனிதர்கள் 100 வருஷம் வாழலாம், அதுக்கப்புறம் எங்க போவாங்க? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பா இங்க வாழ்றதுக்கு தேவையான காரியத்தையும் செய்வாங்க, அடுத்து நித்திய ஜீவனும் தருவாங்க. நானே வழியும் ஜீவனும் சத்தியமா இருக்கிறேன் என்று சொல்லுங்க. அவரே வழியா இருக்கிறார், அவரே ஜீவனாக இருக்கிறார், அவரே சத்தியமாக இருக்கிறார். ரட்சிப்பு அடைவதற்கு அவர்தான் வழி. சங்கீதம் 37:39. நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். அப்பா சொல்றாங்க, ரட்சிப்பு அப்பாவால தான் வரும். அப்பாவோட ரத்தத்தால கழுவப்பட்ட எல்லாரும் நீதிமான், அவர்களுக்கு ரட்சிப்பு வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். உங்களுடைய இக்கட்டு காலத்துல அப்பா சொல்றாங்க, நானே உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யறார். அடுத்து அப்பா உங்களுக்கு உதவி செய்யறாங்க. என்னென்ன பிரச்சனை போராட்டத்துல இன்னைக்கு மனுஷன் உதவியை நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். அப்பா உதவுவாங்க, அம்மா உதவுவாங்க, சொந்தக்காரங்க உதவுவாங்க, கூட பிறந்தவங்க உதவுவாங்க, கூட வேலை செய்யறவங்க உதவுவாங்க, அக்கம் பக்கத்துல இருக்க உதவுவாங்க, எம்எல்ஏ உதவுவாங்க, எம்பி உதவுவாங்க. இப்படி அநேகரை நீங்க நம்பிக்கொண்டு இருக்கலாம், உதவுவாங்க என்று சொல்லி. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, யாரும் உங்களுக்கு உதவவே
மாட்டாங்க. நானே உங்களுக்கு உதவி செய்றேன். அவங்க யாரையும் நீங்க நம்பாதீங்க. உதவி செய்து அவர்களை விடுவிப்பேன். எல்லா பிரச்சனைகளிலிருந்து நான் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்ல. அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்களுடைய கைகளுக்கு தப்புவித்து ரட்சிப்பார். இவ்வளவு காரியம் சொன்னேன்ல, அவங்க யாரையுமே நீங்க நம்பாம அப்பாவை மாத்திரமே நீங்க நம்பி இருந்தீங்கன்னா, அப்பா அருமையா சொல்றாங்க, அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்களுடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். இங்க பூமியிலையும் ரட்சிப்பார், அடுத்து நித்திய ஜீவனையும் தருவார். அடுத்து அதே சங்கீதம் 34 அதிகாரம் 18 வசனம். அப்பா சொல்றாங்க, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நொறுங்கி போய் கவலைப்பட்டு வந்திருக்கீங்களா? உங்க பக்கத்துல தான் அப்பா இருக்காங்க. உங்களுக்கு சமீபமா இருந்து, எதுக்கு பக்கத்துல இருக்காங்க? உங்களுக்கு சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிப்பார். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, உங்களை எல்லாவற்றில இருந்து நான் நீங்களாக்கி நானே உங்களை ரட்சிக்கிற தேவனா இருக்கிறேன். எதை குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றிலிருந்து உங்களை நான் ரட்சித்து பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். நம்ம 4 காரியம் பார்த்தோம். சங்கீதம் 145:19 அதுல விருப்பத்தின்படி பார்த்துட்டோம், கூப்பிடுதலை பார்த்துட்டோம், ரட்சிக்கிறத பார்த்தோம். மெயினா ஒரு காரியம், அதே வசனம் திருப்பி படிக்கிற சங்கீதம் 145:19 Psalms 145:19 இந்த 3 காரியம் வரணும்னா என்ன செய்யணுமா? அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அப்ப இந்த 3 காரியம் வரணும்னா முதல்ல என்ன வரும்? அவர் தமக்கு பயந்தவர்களுடைய, முதல்ல அப்பா என்ன சொல்றாங்க? அவருக்கு பயப்படணும். பயப்படணும்னா அப்பா அடிப்பாங்க, வெட்டுவாங்க, குத்துவாங்க, அந்த பயம் கிடையாது. அப்பா மேல அன்பு வைக்கிறது. அப்பாவோட வார்த்தையை தொடர்ந்து கேட்டு கொண்டு இருக்கவங்களுக்கு தெரியும் பயனா என்னன்னு அடிக்கடி சொல்லியிருப்பேன். அதுக்கே நான் சொல்லி நேரத்தை கடத்த விரும்பல. அப்பா மேல அன்பு, அப்பா மேல நீங்க அன்பு வைத்திருக்கும் பொழுது நீங்க அதிகமா வேதத்தை வாசிப்பீங்க. அப்பாவுக்கு பிரியமானதை செய்யணும்னா வேற ஒண்ணும் இல்லை. வேதத்தை நீங்க அதிகமா வாசிக்கிறது தான் நான் அப்பா மேல வைத்திருக்கிற அன்பு காட்டுவதா. அப்போ நம்ம அப்பாவுக்கு பயந்து இருக்கணும்னா வேதத்தை அதிகமாக படிக்கணும். சங்கீதம் 111:10 Psalms 111:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ ஞானம் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம அப்பாவுக்கு பயப்படணும். அப்பாவுக்கு பயப்படணும்னா பைபிள் அதிகமா படித்து அப்பா கிட்ட அன்பு கூறணும். அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும், அப்பாவுடைய வசனத்தை படிக்கிறது மாத்திரம் இல்ல, அதன்படி செய்கிற எல்லாருக்கும் என்ன வருமா? நல்ல புத்தி வரும், நட்புத்தி வரும். அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். அப்பா உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பாங்க. எல்லாவற்றிலும் நீங்க எதுலையுமே குறைந்து போகக்கூடாதபடி இந்த காலை நேரத்தில் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நான் வைப்பேன் என்று சொல்லுகிறார். யோவான் 15 அதிகாரம் 7 வசனம். ஜான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். திரும்பியும் சொல்றாங்க, அப்பாவோட வார்த்தை நீங்க படிக்கணும். அந்த வார்த்தையில நீங்க நிலைத்திருக்கும் பொழுது நீங்க என்ன கேட்டாலும் நான் தருவேன் என்று சொல்லுகிறார். கடைசியா ஒரு வசனம் பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். 1 யோவான் 5:15 1 John 5:15 நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அப்பா கிட்ட விசுவாசம் ரொம்ப முக்கியம். நாம் எதை கேட்டாலும் அப்பா எனக்கு கொடுத்துட்டாருன்னு விசுவாசிக்கணும். கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவாருன்ற அந்த வார்த்தையை சொல்லும் போது விசுவாசிக்கணும். அப்பா எனக்கு வீட்டை கொடுத்துட்டாரு, அப்பா என்ன அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்குறவனா வச்சிருக்கேன்னு சொல்லும் போது இன்னைக்கு உங்க பிரச்சனை கோடிக்கணக்கில் இருக்கலாம், ட்ரில்லியன் கணக்கில் கடன் இருக்கலாம். அந்த வார்த்தையை சொல்லும் போது எல்லா கடனையும் அடைச்சிட்டோன்னு சொல்லி விசுவாசிக்கணும். அப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது அது உங்களுக்கு அற்புதமாக மாறும். இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் அருமையான 4 வார்த்தைகளை பேசுனீங்கப்பா. பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இப்பொழுதே அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. யாரெல்லாம் பலவீனப்பட்டு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், எனக்கு சரீரத்தில் சுகம் இல்லையேன்னு வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்கப்பா, எல்லாருக்கும் இப்பொழுது நீர் அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். தேங்க்யூ ஜீஸ். அதே போல உங்களுடைய பிள்ளைகள் அழுது கலங்கி கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. அநேகர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்களே, ஐசியூல இருக்காங்களே, டாக்டர் 24 hours டைம் கொடுத்துட்டாங்களேன்னு அழுது பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க சொந்தக்காரர்களுக்காக, உங்களுடைய கூட வேலை செய்யறவங்களுக்காக, இப்படி யாருக்கோ நீங்க அழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது ஏசப்பாவோட தழும்புள்ள கரம் அவர்களை தொடுகிறார். டாக்டர் கொடுத்த அந்த 24 hours டைம் அப்பா மாற்றுகிறார். தேங்க்யூ லார்ட். அப்பா தெய்வீக சுகத்தை இப்பொழுதே நீங்க கொடுத்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. இப்பொழுது இப்படி சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக
மரித்தோரையே உயிரோடு எழுப்புகிற அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிறதற்கான, அது எய்ட்ஸாக இருந்தாலும் சரி, கேன்சராக இருந்தாலும் சரி, டாக்டர் இந்த வியாதியில் அவ்வளவுதான், இனிமே உங்களுக்கு ரெக்கவரியே கிடையாது. அதுவும் குறிப்பாக சின்ன யூத்ல இருக்கவங்களுக்கு இப்படி டாக்டர் சொல்லியிருக்காங்க, நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. சின்ன வயசுலயே இப்படி ஆயிடுச்சுன்னு வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ அப்போடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறது. உங்கள் வியாதி இப்பொழுதே மறைந்து போகிறது. நீங்க டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த வியாதி இல்லை. உங்க சாவுக்கு ஏதுவான வியாதின்னு டாக்டர் சொன்ன அந்த வியாதி இப்ப இல்ல. ஏசப்பா சுகம் கொடுத்துட்டாங்க. அப்போட சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்கான, எல்லா பலவீனத்தையும் எடுத்து போடுகிறதுக்கான, முதுகு வலியா இருந்தாலும் சரி, மூட்டு வலியாக இருந்தாலும் சரி, எல்லாம் இந்த பிபி சுகர் எல்லாவற்றிலும் இப்போது அப்பா சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ரிசீவ் எஸ் லார்ட். இப்பொழுதே அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக, கிரியேட்டிவ் மிரக்கல் இப்பொழுதே நடந்து கொண்டிருக்கிறதுக்காய், இல்லாத உறுப்புகள் இப்பொழுதே உண்டாக்கி கொண்டிருக்கிறது. குருடர்கள் பார்க்கிறதற்காய், செவிடர்கள் கேட்கிறதற்காய், முடவர்கள் நடக்கிறதற்காய் நன்றி. பிறவி குருடர்களுக்கு இப்பொழுது கண்கள் உண்டாகிறதுக்காய், குஷ்டரோகிகளை சுஸ்தப்படுத்துகிறப்பா. என்னென்ன மோசமான பலவீனத்தை கொண்டு பார்க்கிறாங்களோ எல்லாருக்கும் இப்பொழுது தெய்வீக சுகத்தை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. திருமணமாக வேண்டுமே என்று வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்க சொல்றீங்கப்பா, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே திருமணமாகாத பிள்ளைகளுக்கு இப்பொழுதே நீங்க ஏற்ற துணையை உண்டாக்கி கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. குழந்தை இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறப்பா. பிரெக்னண்டா இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்க சேஃப் டெலிவரி கட்டளை எடுக்கிறதுக்காக நன்றி. எல்லாம் நொறுங்குண்டு நறுங்குண்டு இருக்கிற இருதயத்தை இப்பொழுதே நீ நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறதுக்காக, எல்லா மந்திர தந்திர பில்லி சூனிய கிரியைகள் இப்பொழுது செயலிழந்து போகிறதுக்காக, எல்லா அமானுஷ்ய சக்திகள் இரவு தூங்க முடியல, பிசாசு வந்து எழுப்பி விடுது, பிசாசு மேல வந்து உட்காருதுன்னு சொல்லி அலறி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுதே அப்பாவோட அக்கினி இறங்குகிறது உங்க வீட்டுல, இப்பொழுது இறங்குகிறது. ஏசப்பா இப்பொழுது விடுதலை கட்டளை எடுக்கிறதுக்காக நன்றி. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காதே போகின்ற வார்த்தை எல்லாம் வாய்க்காமல் போகிறதுக்காக நன்றி அப்பா. பிசினஸை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. அவங்க பிசினஸ்ல இருக்க எல்லா குறைகளையும் எடுத்து போட்டு உலகமே பஞ்சத்துல இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகள் அவர் குடும்பத்தை எல்லாரையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென் ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்ல போடுங்க, உங்களுக்கு ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே அற்புதம் செய்வாங்க. அதே கமெண்ட்ஸ்ல நீங்க சாட்சி சொல்லுவீங்க. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் அலாட்.